பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கார் பழனி. ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டுருக்காரு. உடனே அந்த சூழ்நிலையில் கதிர் வந்துடுறார். ஏமாம்மா இதில் உட்காந்து அழுதுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, உங்கள் அப்பாட்ட நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. இந்த மாதிரி கதிருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ராஜுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் தனியாக வாழணுங்க மச்சான். சின்ன பையன் மாதிரி பொசுக்குன்னு நீங்கள் கை நீட்டது நல்லதில்லை. 2வது கதிரும் உங்களை எதிர்த்து பிடிச்சா நல்லா இருக்குமா? அவனை நீங்கள் உங்கள் பெத்த பிள்ளை தானே மச்சான், இப்படி பண்ணுறீங்களா மச்சான், எது மச்சான்னு கேட்டேன். என் பிள்ளை எப்படி வளர்க்கணும் எது வளர்க்கணும் எனக்கு தெரியும். அவன் பண்ணதுக்கு நான் ஆதரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. தப்புன்னா தப்புன்னு தான் நான் கண்டிக்க முடியும். அதுபோக என் பிள்ளைய நான் என்ன செய்வேன், அதை கேட்க நீ யார் அப்படின்ட்டாரு. அதான் ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அப்பா மக்கள் நீங்கள் எல்லாம் ஒன்றாயிட்டீங்க. நான் எங்கள் அக்கா வேணும், என் குடும்பம் வேண்டாம்னு சொல்லி எங்கள் அக்காவோட இருந்தது தப்பாக போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. டேய் கதிர், உங்கள் மேலே எனக்கு உரிமை இல்லையடா அப்படிங்கிறாங்க. உரிமை இருக்கு மாமா, யார் இல்லைன்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே உரிமை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் அவங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு. கடை பக்கத்துலேயே வராதான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. கடை பக்கத்தில் வராதாயா? கடையில் இவ்வளோ நாள் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லுவார்? இது அப்பா கடையில் வேலை பார்க்கறது போல நீங்கள் வேறு கடையில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா சும்மா ஒரு கடையிலேருந்து ஒரு ஆள் நிப்பாட்ட முடியுமா? அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அந்த ஓனரு. அது மாதிரி தானே. அந்த மாதிரி கூட செய்யாட்டிலும் பரவாயில்ல, சக மனுஷனுக்கு சரியாக மரியாதைங்களை கொடுக்கலங்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது. எங்கள் அப்பா மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது, என் மேலே கை நீட்டினதில்ல. ஆனால் இந்த மாதிரி பேசுனதில் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. டேய், இதுக்கு ஏதாவது ஒரு பக்க வினையை கொண்டு ஆச்சிடாத. அதுக்கப்புறம் என்னையே தான் சொல்லுவார். உன் தம்பி தான் கோமதி இப்படி பண்ணி விட்டுட்டான் வச்சுட்டான் பாரு, அதனால் எனக்கு சரி வராதுடா. இப்போ நான் கொஞ்ச நேரம் கோபமாக இருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து சரியாகி நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவேன். நீ இதை போய் ஏதாவது கேட்டால் என்னை நிரந்தரமாக வீட்டுக்கு வரவிடாமல் ஆக்கிடுவார். எங்கள் அண்ணன்மாரும் என் வீட்டுக்குள்ளே எடுக்க மாட்டாங்க. அப்போ நான் எங்கே போகிறது? திங்கிறதுக்கும் தங்குறதுக்கு நான் எங்கே போகிறது அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை வராது, நான் அப்பாட்ட கேட்கல, வா வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. நான் வரலடா, நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. வா மாமா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வரல, உங்கள் அப்பா தான் சொல்லிட்டாரு, என் பிள்ளையே நான் என்ன செய்வேன், உனக்கு என்னவா வேலையை பாரு, உனக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்டார். எங்கள் அக்காவுக்கு பிள்ளைகள்னா எனக்கும் பிள்ளைகள் தானே. ஆமாம் மருமனை எனக்கு கல்யாணம் முடியலை, நான் கல்யாணமே முடிக்காமல் போய் சேர்ந்துட்டாலும் கூட எனக்கு நீங்கள் கொல்லி வைக்க மாட்டீங்களா பிள்ளையா அப்படிங்கிறாங்க. என்னம்மா பிள்ளாம் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. உண்மையை தாண்டா சொல்கிறேன் மாப்பிள்ள, எனக்கு நீ கொல்ல வைப்பல, எனக்கு எதாவது ஆகிட்டா நீ கொல்லி வைப்பல அப்படிங்க. என்னம்மா இப்படியே கட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன வைக்கணுமாம்மா அப்படிங்க. டேய், உயிரோட வச்சு விட்றாடா. அதை சொல்லலை, எனக்கு பின்காலத்தில் குழந்தை எதுவும் இல்லைன்னா என்னை நீ பார்த்துப்பல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிலாம் ஆகாதுமாம்மா, சீக்கிரம் அத்தை வந்துடுவாங்க, நான் பொறுப்பு. ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து நானாக அதை கட்டி வச்சிடறேன். அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டேன், அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. சும்மா சமாளிக்காதடா, ஆமாம் மனசு கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறேன். சரி, என் பிள்ளைக்கு அப்படியாவது தோணியிருக்கு உனக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம், உனக்கு நான் பிள்ளைய மாமா அப்படிங்கிறாங்க. எங்கள் அக்கா பிள்ளைகள் எனக்கு பிள்ளை தானடா, நீலாம் எனக்கு 10 வயசுக்கு கீழே இளமையாக இருப்ப. அப்படிங்கும்போது எனக்கு பிள்ளை தானே. எனக்கு மாமனுக்கு 36 வயசு ஆகுது, உனக்கு எத்தனை வயசு ஆகுது? 22 வயசு தானே ஆகுது. பார்த்துக்கா மாமாவுக்கும் உனக்கும் வயசு வித்தியாசத்தை. நான் எனக்கு பிள்ளை மாதிரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஏதாவது ஒன்றா நீ கொல்லி வச்சிடும் நம்பிக்கை இருக்குடா, வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லாமா உடனே நம்ம வீட்டுக்கு போவோம்டா, கொஞ்சம் ஜாலியாகிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. எங்கடா ஒன்ஷாப்புக்கா அப்படிங்கிறாங்க. மாமா எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, வா கொஞ்சம் நம்ம வெளியே எங்கேயாவது போய்ட்டு வரலாம், ஏர் பைக்கில் அப்படிங்கிறாங்க. ஏன் பைக் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. வரமாட்டோமாம்மா, நம்ம பைக்கில் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் அப்படியே ரவுண்ட் அடிக்காங்க. அடிக்கும்போது சரவணன் வேலைக்கு போய்ட்டு திரும்பி வர்றாரு. என்னடா நீங்கள் 2 பேரும் பைக்கில் போகிறீங்க, எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, மாமா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார், அதான் பைக்கில் கூட்டி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துடலான்னு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரவணன் என்னடா எதுவும் பிரச்சனையா அப்பாவுக்கும் மாமாவுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்பாவுக்கு மாமாவுக்குலாம் பிரச்சனை இல்லை, எனக்கு வக்காலத்து வாங்க போயிருக்காரு, அவரை பற்றி தான் தெரியுமே, அவர் சொன்னால் தான் சரின்னு சொல்லுவார்னு சொல்லிட்டு அதில் மாமாவை கொஞ்சம் மனசளவுக்கு பேசியிருப்பார் நினைக்கிறேன். வெட்டி போய என் பிள்ளைய பேசு உனக்கு என்ன இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னோன்னே மாமா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எனக்கு பிள்ளை கிடையாது, கல்யாணம் முடியலை, எனக்கு பிள்ளை இல்லை, நீங்கள் தானடே, உங்களை பேச எனக்கு உரிமை இல்லையா, அவங்க அப்பா இப்படி பேசிட்டாரு வச்சுட்டாருன்னு சொல்கிறாப்புல. அப்பாவை பற்றி தான் தெரியுமே மாமாவுக்கு, அப்படியும் மாமா தப்பாக நினைக்காப்புல, அதான் ஒரு ரவுண்டு போய்ட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பைக்கு தூக்கி சுற்றுறாரு. இந்த சூழ்நிலையில் பழனியை காங்கலன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாரு செந்தில். அம்மா எங்கே இருக்க, ஆளே காங்கலை, காலைல கடைக்கு வரேன்ட்டு வந்தேன், அப்புறம் கடைக்கு வரல அப்படிங்கிறாங்க. டேய் நீங்களாம் ஃபோன் பேசாடான்ட்ட அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நேரம் கழிச்சு தான் அடிப்பியா, உங்கள் அப்பா உங்கள் வீட்டுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இறக்கி விட்டு போயிட்டாருடா. ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருந்தேன், கதிர் தான் நீ ஒரு இடத்துக்கு மனசங்கடத்தில் கூட்டி போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. அம்மா எங்கே இருக்கேன்னு சொல்லி நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஃபோனை அவன்கிட்ட பேச முடியாதா, வைடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. உடனே கதிருக்கு போண்டியா, கதிர் எங்கடா இருக்கியா அப்படிங்கிறாங்க. நானும் மாமாவும் நம்ம சரவணனும் இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பைக் தூக்கிட்டு வராங்க.
என்ன மாமா நீ அப்பாவை பற்றி உனக்கு தெரியுமே, அவர் ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு நீ கடைக்கு வராமல் இருக்க அப்படிங்கிறாங்க. டேய் எதை சொன்னாலும் பரவாயில்லடா, அவர் எவ்வளோ நாள் வைவார், நான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். என் குடும்பத்துக்கு உனக்கு என்னடா சம்மந்தம், என் பிள்ளைய நான் என்ன வேலை செய்வேன் உனக்கு என்னன்னு சொன்னால், அப்போ நீங்களாம் 3 பேரும் என் பிள்ளை இல்லையாடா அப்படிங்கிறாங்க. மாமா உனக்கு 5 பேர் பிள்ளை என்ன, அரசியும் பிள்ளை தான், குழலியும் பிள்ளை தான், நாங்கள்லாம் அவங்க பிள்ளை தான், அதனால் உனக்கு என்ன மாமா உனக்கு கவலை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் கவலை இல்லைடா, நான் கல்யாணம் முடிக்காமல் தனிமரமாக இருக்க போய் தானடா உங்களுக்குலாம் வந்து பொண்ணு தர முடியாமல் போச்சு, அதுவும் இந்த நேரத்தில் கஷ்டமாக தான்டா இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமா உன் மூலம்லாம் கட்டணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு பிறக்கணும் மாமா அப்படிங்கிறாங்க. டேய் மருமகனை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க செந்தில்கிட்ட. செந்தில் ஒழுங்கு மரியாதையாக உங்கள் அப்பாட்ட கடைக்கு ஓடிடு அப்படிங்கிறாங்க. மாமா நான் டெலிவரி பண்ண வந்தேன் மாமா. இன்னும் முடியலடா டெலிவரி அப்படிங்கிறாங்க. மாமா நீ காலையில் வந்து இவ்வளோ நேரம் எங்கெல்லாம் சுற்றிட்டு அலைஞ்சிருக்க அப்படிங்கிறாங்க. டேய் காலையில் வந்தேன், கோனார் கடையில் போய் சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டு ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்தேன். யாருக்கு என்ன செய்ய முடியும், கதிர் வந்தானே சரி வாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீ கூட்டி வந்திருக்கான். இப்போ சரவணன் வந்துட்டான், நீனும் வந்துட்ட, சரி வாங்க வேறு எங்கே போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாரு சரி அப்போ மாமா சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேன் மதியம் அரைவரையாக சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா நான் தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணி சூப்பராக சமைக்க சொல்கிறேன், நைட்டு நம்ம வீட்டில் போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் வீட்டுக்கு நான் வரலடா அப்படிங்கிறாங்க. எனக்கு கதிர் சொல்கிறேன், என்ன மாமா இப்படி சொல்கிற, இவ்வளோ பேசின பிறகு நீ வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்கிறேன் மாமா அப்படிங்கிறாங்க. டேய் நான் வீட்டுக்கு வரலன்னு சொல்லலடா, உங்கள் அப்பா தூங்கின பிறகு வரேன்னு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், அப்பா தூங்குறதுக்கு மணி 1 2 ஆயிரும் மாமா, அது சரி வராது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, அம்மாங்க பாரு எப்படியும் அப்பா வந்து கை கால் கழுவுறதுக்காவது ரெஸ்ட் ரூம் போவார், அந்த கேப்பில் நம்ம நேராக மொட்டை மாடிக்கு போயிடுவோம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டு மொட்டை மாடியில் தான் நாங்கள் அவ்வளோ நேரம் தூங்குகிறோம், உங்களுக்கு பாதுகாப்பு தான் தூங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தூங்க மாட்டேங்கடா, நீங்கள்லாம் வந்து ஃபேமிலி மேன், தனித்தனியாக போய் தூங்குவீங்க, நான் வந்து ஒத்தியில் நான் வந்து மொட்டை மாடியில் கிடக்கணும், சரி நல்லா இருங்கடா அப்படிங்கிறாங்க. மாமா நாங்கள் ஃபேமிலி மேனோ இல்லையோ இன்றைக்கி நைட்டு உங்கள் கூட தான் தூங்குகிறோம், உங்களை ஜாலி பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க, ஜாலி பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்னடா வேறு எதுவும் மேப்படி உண்டா அப்படின்னு கேட்குறாரு கதிர்கிட்ட பழனி. மாமா மேற்படின்னு உனக்கு என்ன வேணும் மாமா சொல்லு மாமா, வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சின்னதாக ஒரு பீரு அப்படிங்கிறாங்க. சரி மாமா ஏற்பாடு பண்ணிடலாம் உனக்கு தானே. சரவணன் சொல்கிறாரு, டேய் எனக்கு ஒரு பீருடா அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு, நான் அடிச்சிட்டு 3 நாளாச்சு கதிரி அப்படிங்கிறாங்க. சரி எத்தனை வாங்கணும், 4 வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. டேய் நீ அடிப்பியா கதிரி அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே உங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பிச்சு இருக்கையிலே கடை குட்டி நீ அடிப்பேன் நாங்கள் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே எனக்கு வாங்கலண்ணே சும்மா சொன்னேண்ணே, வாண்ணே 4 வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பீர் வாங்குறாங்க. வாங்கிட்டு வீட்டு வாசலில் அவங்கவுங்க பைக்கில் வச்சுருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து தூங்கிட்டாரா தூங்கலையான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவர் வந்து ஹாலில் உட்காந்து கணக்கு பார்த்துட்ருக்காங்க. கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போது பின் வாசல் வழியாக அவர் சவுண்டு கேட்ட மாதிரி இருக்குது. உடனே பாண்டியன் எந்திரிச்சு போகிறாரு. அது என்னென்னா பழனி வந்து ஒரு கம்பை தூக்கி போட்டிருக்கா டொம்முன்னு, அது தூக்கி போட்டோன்னே அது சவுண்டு கேட்டோன்னே பாண்டியன் போய் பார்க்க போகிறாரு. டே மச்சான் போய்ட்டாரா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மொட்டை மாடி போயிடுறாங்க. மொட்டை மாடிக்கு போகிறத பார்த்தோன்னே மீனா பார்த்துடுறாங்க. என்ன எல்லோரும் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. கையில் ஏதோ வச்சுருக்கீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. மீனா சாரி மீனா ஒரே ஒரு பீர் தான் கண்டுக்கிடாமா ப்ளீஸ்மா இது வந்து மாமா ரொம்ப சோகமாக இருக்கார், அவர் கம்பெனி கொடுக்க தான் அப்படிங்கிறாங்க. யார் சித்தப்பாவா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எதுனாலும் மொட்டை மாட்டில் வந்து பேச அப்பா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிடுறாங்க. பின்னாடி மீனாவும் ராஜியும் போகிறாங்க. எல்லோரும் பீரை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே ராஜி நான் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு மாமாட்ட கொண்டு காமிக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே தயவுசெய்து நல்லா இருப்ப ராஜி, நீ போயிரு, நீ விளையாட்டுக்கு பேசுறது கூட அங்கே கேட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் வந்துடுவார், வந்தாருன்னா அவ்வளோதான் தரிசாயிருவோம், ஏற்கனவே மாமாவை வந்து இந்த வீட்டுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அப்பா காலையில் பேசியிருக்காரு, இப்போ என்னாவும் தெரியாது அப்படிங்கிறாங்க. ராஜி கேட்குறாங்க, கதிர் காலையில் உங்கள் அப்பா கை நீட்டினதில் உனக்கு ஒரு மாதிரி இல்லையா அப்படிங்கிறாங்க. ராஜீவ் உனக்கு தான் இது புதுசு, எனக்கு பழகிட்டு எங்கள் அப்பா 10 நாளைக்கு ஒருக்க பண்ணுவாப்புல, நீ வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு கை வைக்கலை, இப்போ வச்சுருக்காரு அவ்வளோதான், முன்னாடி வெளுன்னு வெளுப்பார், நீங்கள் இருந்தனால ஒரு பூசியோடு விட்டார், சரி ரைட்டு அது நம்மளுக்கு லாபம் தானே நினச்சிட்டு விட்டேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு வருத்தமாகவே இல்லையா கதிர் அப்படிங்கிறாங்க. வருத்தமாக தான் இருந்துச்சு, என்ன நான் சாப்பிட்ட பிறகு பூசை கொடுத்துருக்கலாம், சாப்பிடாமல் பூசை கொடுத்ததுனால சாப்பிடாம நான் விட்டு போக வேண்டியது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே நீ சூப்பர் ஆளு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே ராஜுவும் சிரிக்கிறாங்க, பரவாயில்லை அப்பாவை தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் கீழே போகிறோம், தங்கமயில் அக்காவுக்கு தெரிஞ்சிடாம அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. தங்கமயிலுக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கீழே போய் எட்டி பார்க்குறாரு. வரல அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அடிச்சுட்டு பாட்டில் எல்லாம் ஓரமாக கொண்டு வச்சிடுறாங்க. ஏன்டா சரவணா பதற அவன் பொண்டாட்டிக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை ஓட்டவாயி ஏதாவது உளறிடுவா அப்பாட்ட,
அப்பாட்ட உளறிட்டா அப்படின்னா அப்பா நம்மளை வச்சு இது பண்ணி தப்பாக நினச்சிடுவாங்க. அது போக சத்தம் போட்டுருவாங்க. சரி வராது. இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு, கதிர் பிரச்சனை. இவன் 2வது ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, என்னடி ஊர் பசங்க இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் தான் காலையில் வந்து கதிர்ட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டீங்க, பழனிட்டையும் ஒரு மாதிரி பேசிப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து 2 பேரையும் சமரசம் பண்ணுறதுக்கு மற்றவங்களாம் பேச போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன தப்பாக பண்ணேன்? நியாயத்தை கேட்டால் உங்களுக்கு தப்பாக தெரியுது அப்படி இப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் சைடில் நியாயமாக தெரியுது, மற்றவங்க சைடில் தப்பாக தெரியுது. அதனால் அவங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும். சரி மனசு விட்டு பேசட்டுமே, இப்போ என்ன நம்ம வீட்டில் தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பனி அதிகம் விழுதுடி அப்படிங்கிறாங்க. ஏங்க யாருமே சின்ன பிள்ளைகள் இல்லை. என்ன பனி விழுதுன்னா அவங்களுக்கே இறங்கி வர தெரியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வந்துடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. நான் கவலைப்படலை, அவங்கவுங்க பொறுப்பாக இருந்தால் நான் ஏன் கவலைப்படுதேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வந்து பார்க்குறாங்க, இன்னும் அவர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக மொட்டை மாடிக்கு போகிறாங்க. போனோடனே ஏங்க கீழே வாங்க அப்படிங்கிறாங்க. மயிலு தப்பாக நினச்சிக்காத, நீ கீழே போனால் வரேன் அப்படிங்கிறாங்க. ஏன் இதுலேருந்து மாடியிலேருந்து உட்காந்துருக்கீங்க, என்ன விஷயமா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மயில் ரொம்ப நாள் ஆச்சு நான் இப்படி உட்காந்து பேசி, ஆமாம் என் தம்பி மாதிரி கூட, அதனால் வந்து நான் உட்காந்து பேசிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு போகிறாங்க கீழே. தங்கமயில் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. சரவணன் வரவே இல்லை. சரவணன் அங்கே வந்து எல்லோரும் கூட நல்லா பேசிட்டு சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு நல்லா ஜாலியாக சிரித்து பேசிட்டு கிடக்காங்க. சத்தம் போட்டு சிரிச்சிட்டு கிடக்காங்க. இந்த சூழ்நிலை பாண்டியன் எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. இங்கே எல்லாருமே சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாண்டியன் நினைக்காரு, காலையில் தான் வந்து கதிரை வந்து நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்திட்டோம். சரி இப்போவும் நம்ம போய் கேட்டால் அவங்க தப்பாக நினைப்பாங்க, அதனால் நம்ம போயிடுவோம், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் சிரிக்காரு. நம்மளும் வாலிபத்தில் இப்படி சிரித்து வச்சு இருக்கல, நம்ம மக்கமராக சிரிச்சிருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுறாரு. உடனே கோமதி பின்னாடி பயந்துட்டு ஓடி வராங்க. ஆகா இவர் வேறு மொட்டை மாடி போகிறாரு, போய் சண்டை கிண்டை போட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்க என்னங்க செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி சந்தோஷமாக இருக்காங்க, இருந்துட்டு போகிறாங்க. சரி நான் கோவத்தில் எதுவும் பேசக்கூடாதுன்னு திருப்பி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இதே பக்குவமாக நீங்கள் எப்பவும் இருந்தீங்கன்னா குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, நான் இதே மாதிரி எல்லா நேரமும் இருந்தேன்னா குடும்பம் வேறு மாதிரி போயிடும். கோவப்பட வேண்டிய நேரத்தில் நான் கோவப்பட்டு தான் ஆகணும். என்ன இன்றைக்கி அங்கே கோவப்படுற மாதிரி ஒன்றும் நடக்கலை. எல்லோரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. சரி விளாடட்டும், சரி இத்தனை நேரம் கழிச்சு இது எழுந்திரிச்சாலும் கூட காலையிலே எழுப்பி விட்டு நீ அவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை பசங்களுக்காக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறீங்களே, இது இப்படி தொடர்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே போய் படுத்துடுறாரு. இந்த சூழ்நிலை தங்கமயில் இடையில எந்திரிச்சு பார்க்குறாங்க, வந்துட்டாரான்னு சொல்லிட்டு. சரவணா வரவே இல்லை. மறுபடியும் மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்கே பயங்கரமாக பேசி சிரிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ கூட என் நினப்பு அவருக்கு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவத்தில் கீழே வந்துடுறாங்க. கீழே வந்துட்டு ரூம் அடைச்சிட்டு தூங்கிடுறாங்க. அப்புறம் இடையில எந்திக்கிறாங்க. அவர் காலையிலே வந்தாருன்னா நம்ம அடைச்சிருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கதவை மட்டும் திறந்து வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. இங்கே வந்து பார்க்குறாரு, தங்கமயில் தூங்கிட்டு இருக்காங்க. நேரம் ஆயிடுச்சு, தங்கமயில் இவ்வளோ தூங்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. அங்கே வேலையில் போய் உட்காந்துருக்கிறாரு. சாப்பிடுற நேரமும் வந்துருச்சு. தங்கமயிலுக்கிட்டேருந்து ஒரு ஃபோனும் இல்லை, வரவும் இல்லை. ஏன்னா தங்கமயில் ஒழுங்காக தான் வந்து அவளுக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் நம்ம தானே பார்த்தோம், காலையில் அவள் எப்போவுமே எழுந்திரிச்சிடுவாளே, நம்ம வரும்போது தூங்கிட்டு தான் கிடந்தா, நம்மளும் தூங்கிட்டு இருக்கான்னு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பதறிக்கிட்டு வராரு. வந்தோடனே என்னடா சரவணா இடையில வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லாமா மயில் சாப்பாடு கொண்டு வருவா அப்படின்னு பார்த்தேன், வரல அப்படிங்கிறாங்க. டேய் இன்னும் ரெகுலராக வீட்டுக்காக சாப்பிட வந்துட்டு ஏன் பட்னியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூம் வரையும் போய்ட்டு வரமா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் காலையிலேருந்து வெளியே வரலடா என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. போகிறாங்க. போனோடனே தங்கமயில் தூங்கிட்டு தங்கமயில் உடம்புக்கு எதுவும் செய்தா அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் கை வச்சு பார்க்குறாங்க. என் மேலே கையெடுங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஏன் மேலு அப்படிங்கிறாங்க. என் மேலே அவங்களுக்கு சுத்தமாக பாசமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் மேலே அப்படி சொல்கிறேன், நான் மாடியிலேருந்து ரொம்ப நேரமாக வரல, அதனால் நீ அப்படி நினைக்கிய அப்படிங்கிறாங்க. அது இல்லை மாமா, என் மேலே கொஞ்சம் கூட உங்களுக்கு பாசம் இல்லை அப்படிங்கிறாங்க. உன் மேலே பாசம் இல்லாமல் என் மயிலும் வந்து உன்னை தான் கட்டணும்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்லி கட்டினேன் அப்படிங்கிறாங்க. நீங்களா சொல்லி கட்டினீங்க, கல்யாண மலையிலேருந்து பொண்ணு பார்த்தீங்க, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் தான் கேட்டு கட்டினாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அதில் என் முடிவும் இருக்கலாம், அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பொண்ணு வேணும்னு சொன்னேன், அதனால தான் எனக்கு கல்யாணம் பிடிச்சி வச்சாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் குறை இல்லை, நான் சொல்லதில் நீங்கள் தான் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிங்க அப்படிங்கிறாங்க. என்ன மயிலும் மதிக்கலை அப்படிங்கிறாங்க. இல்லை ஹனிமூன் போகணுன்னு சொன்னேன், அதை நீங்கள் வந்து கண்டுக்கிடவே இல்லை அப்படிங்கிறாங்க. நான் என்ன மயிலும் செய்ய முடியும், அப்பாட்ட சொல்லதுக்கு தான் எனக்கு பயமாக இருக்குது, எப்படி சொல்லி பெர்மிஷன் அவனே தெரில அப்படிங்கிறாங்க. இப்படியே பயந்துட்டுருங்க, மற்றவங்கலாம் எங்கே போனாலும் ஒரு நாள்ன்ட்டு 2 நாள் போகிறாங்க. செந்தில் தம்பியே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டாரு, அப்படி சமாளிக்க முடியுது. ஆனால் உங்களால் அப்படி பண்ண முடியலல்ல, பாருங்கள் கொஞ்சம் நாளில் கதிரும் ராஜி எங்கேயாவது போய்ட்டு வருவாங்க, ஆனால் நம்ம மட்டும் எங்கேயும் போக முடியாது, ஏன்னா நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு பயந்துகிட்டே இருக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. மயிலே நீ சொல்லுறது சரி தான், அப்பாட்ட பணமும் வாங்கணும், போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும், 2 கதை இருக்குது, என்கிட்ட பணம் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறாங்க.
சம்பளத்தை வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டு நேரத்தையே அப்பாட்ட கொடுத்துட்டேனே அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் ஹனிமூன் போகணுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் எப்படி சம்பளத்தை கொடுக்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இல்லை நான் எப்போவுமே சம்பளத்தை வேணும்னா அப்பாட்ட கொடுத்துருவேன், அதே மாதிரி அம்மாட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சின்ன பிள்ளையா, கல்யாணம் முடிஞ்சிட்டு நாளைக்கு நம்மளுக்குன்னு ஒரு குழந்தையாக போகுது, இப்போ நான் வந்து வேலைக்கு போன கூலியை வந்து எங்கள் அப்பாட்ட கொடுத்துன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ சரவணன் திரு முழிச்சிட்ருக்காரு தங்கமணி முன்னாடி. இந்த சூழ்நிலையில் கோமதி கூப்பிட்றாங்க. சரவணா அப்படிங்கிறாங்க. வரமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம் அவங்க அம்மா முந்தானிலே முடிஞ்சு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா கூப்பிட்றாங்க, என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படிங்கிறாங்க. டேய் சரவணா நேராகிட்டு சாப்பிடலையாடா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்ணுமா அப்படிங்கிறாங்க. உட்காரு சாப்பாடு தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மயில் அப்படிங்கிறாங்க. டேய் அவள் வந்து சாப்பிடுவா, நான் வர சொல்கிறேன், நீ உட்காரு அப்படிங்கிறாங்க. உட்காந்து சாப்பாடெலாம் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மயில் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. ஏம்மா படுத்து கிடக்க அப்படிங்கிறாங்க. உடம்புக்கு எதுவும் முடியலையாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கும்மா காலையில் எழுந்திரிக்கல, காலையில் எழுந்திரிப்பேன், வீட்டு வேலையெல்லாம் செய்வேன், துருன்னு வருவேன், அவன் வீட்டுக்காரர் சாப்பாடு கொண்டு போவேன், மாமாவை கொண்டு போட்டான்னு கேட்பேன், நான் வேண்டான்னு சொன்னால் தான் சரிம்பேன். இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க பிள்ளை இப்போ திடீர்னு வந்து ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் பையன் என்ன வந்து பிடிக்கிற மாதிரியே நடக்க மாட்டேங்காரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன் சரவணன் எதுவும் ஒன்றும் சொன்னானம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சொல்லலை, அவர் என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அவருக்கு அப்படிங்கிறாங்க. பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சரவணா என்னடா தங்கமே இப்படி சொல்கிறா, உன்னை நீ வந்து என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ணலம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு அவள் அப்படி சொல்கிறா அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா சொன்னா அப்படிங்கிற, உங்கள் பையனுக்கு என்ன பிடிக்கல வைக்கலன்னு சொல்கிறா, நீ அவளை பிடிக்கல வைக்கலன்னு சொன்னியா அப்படிங்கிறாங்க. இல்லையம்மா அப்படிங்கிறாங்க. மயில் வராங்க. இல்லைத்த நான் வந்து அவர்கிட்ட ஒன்று சொன்னேன், அதை வந்து அவர் செய்ய மாட்டுறாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவனால் முடியலையே என்னம்மா சரியா, என் வீட்டுக்காரர் வந்தோடனே செய்ய சொல்கிறேன், உனக்கு என்னம்மா வேணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம் அத்தை, அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஹனிமூன் போகணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க அப்பாவும் உங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சொன்னாங்களா அத்தை, இதை வந்து இவர்கிட்ட சொன்னோம்னா வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னால் தான் போக முடியும், வைக்க முடியும்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இந்த வீட்டு நடைமுறை தான் நீ பார்த்துருப்பியம்மா, மற்ற வீடு மாதிரி கிடையாது. ஏன்னா எங்கே போகணுன்னாலும் என் வீட்டுக்காரர் அனுமதி வாங்கினா தான் போக முடியும், இந்த வீட்டோட நிலமை அப்படி தான், அதனால் வந்து அவர்கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கிக்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாரு, என்னால் அது முடியலம்மா, நீங்கள் பேசாமல் சொல்லி பெர்மிஷன் வாங்கி தாங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய் வேறு எது ஒன்றுன்னா நான் சொல்லிடுவேன், இந்த ஹனிமூனுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படிடா சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, இதுக்குமே மாமாட்ட கேட்க தான் செய்யணுமா, நான் எந்த விஷயத்தையும் வந்து மாமாட்ட கேட்ட தான் செய்வேன், உங்களுக்கே தெரியும், இந்த விஷயத்துலாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுறது சரிதாம்மா, மற்ற வீட்டில் அப்படி, ஆனால் இங்கே அப்படி இல்லை, அதுபோக நீங்கள் வெளில போகணுன்னா காசு வேணும்ல, அந்த காசு அவர் தானே தரணும் அப்படிங்கிறாங்க. காசு எதுக்கு அவர் தரணும், என் வீட்டுக்கார சம்பளத்தை வாங்கி வச்சுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. பாரு மயில், நான் சரவணன் சம்பளத்தையே கொடுக்கணுன்னாலும் அவர் சொன்னால் தான் தர முடியும் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் பேசுறது சரி கிடையாது, நாங்கள் ஹனிமூனு போகணுன்னு ஆசைப்பட்றோம், என் வீட்டுக்கார் உழைச்ச உழைப்பு உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் இதை வச்சுட்டு என் வீட்டுக்கார் சொன்னால் தான் தருவேன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. நீ தானம்மா சொல்லுவேன், மாமா சொல்லாமல் எதுவும் மாமாட்ட சொல்லாமல் எதுவும் நடக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், அது போக ராஜி சாதாரணமாக டியூஷன் எடுக்கிறதே மாமாவுக்கு தெரியாமல் எப்படி பண்ணலாம் வைக்கலான்னு கேட்ட பிள்ளை, நீ வந்து சம்பளத்தை மட்டும் இப்படி கேட்குற அப்படிங்கிறாங்க. அது வேறு கணக்கு, இது வேறு கணக்கு, எல்லாம் ஒரே கணக்கு தாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை இது என் புருஷன் உழைப்பை பயன்படுத்துறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, மற்றவங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மயில் வாயை மூடிட்டு அமைதியார், எங்கள் வீட்டில் நான் உழைச்ச உழைப்பை பயன்படுத்துப்பான்னு சொல்லி நீ யார் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா மருமோட்டை இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா அவள் உங்களை என்னெல்லாம் பேசுகிறா, நீங்கள் பொறுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் அது சின்ன பிள்ளைடா ஏதோ பேசுது, கொடு அப்படிங்கிறாங்க. சின்ன பிள்ளைனா என்ன பச்சை பிள்ளையாம்மா, கல்யாணம் முடிஞ்சு ஒரு பெரிய மனுஷி ஆகிட்டா, எப்படி பேசுன்னு ஏதுன்னு பேசுன்னு தெரியாதா, நான் எப்போவும் உழைச்சி கொண்டு அப்பாட்ட கொடுக்குறேன், அதுக்கு மேலே தான் அப்பாட்ட காசு வாங்குகிறேன், உங்கள்கிட்ட வாங்குகிறேன், இது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்களும் தான் புரிஞ்சுட்டு பேசுகிறீங்களா, புரியாமல் பேசுகிறீங்களா, ஹனிமூன் போகிறதுக்கு உங்கள் அப்பாட்ட போய் இவங்கள தாங்க அவ்வளோ தாங்க நம்ம கேட்க முடியுமா, உங்கள் சம்பளத்தை வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னாமல் போய்ட்டு வந்திருக்கலாம், நீங்கள் வந்து இப்படி மாங்காவாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, மயில் வார்த்தையை அளந்து பேசு, என்ன பேசிகிட்டு இருக்கேன், என் பையனை என் முன்னாடி மாங்காக்குங்கன்னு சொல்லிட்டு, என் பையன் கரெக்டாக இருக்கான், ஒரு கட்டப்பழக்கம் இல்லாமல் இருக்கான், உழைச்சி சம்பளத்தை கொண்டு வீட்டுக்கார்ட்ட கொடுக்கான், ரெகுலராக கொடுத்துட்ருக்கான் சரியா, அடுத்த மாதத்துலேருந்து நீங்களே வச்சு வரவு செலவு பாருங்கள், ஏன்னா இந்த வீட்டில் பொதுவில் சாப்பாடு எல்லாமே உண்டு அப்படிங்கிறாங்க. அத்தை எங்களுக்கு ஒன்றும் யாரும் இலவசமாக சாப்பாடு போட வேண்டாம், கதிர் 6000 கொடுக்காமல அதே 6000 நாங்கள் தந்துடுறோம், அதனால் நீங்கள் எங்களுக்கு வந்து பொதுவாக சாப்பாடு போடுங்க, நானும் வீட்டு வேலையை பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மயில் இவ்வளவு வக்கனையாக பேசுகிறவ வந்து மாமா மீறி செய்ய மாட்டேன்ற மாதிரி பேசுவியம்மா, இப்போ ஒரு மாதிரி பேசுறியா அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தைங்க பாருங்கள், எனக்கு ஹனிமூன் போய் ஆகணும், இப்போ எனக்கு என் புருஷனுடைய சம்பளம் பணம் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உங்கள் மாமா சொன்னால் தான் நான் தர முடியும், நீ உங்கள் மாமாட்ட என்கிட்ட பேசுகிற மாதிரியே சொல்லு, அவர் பணத்தை தூக்கி கொடுக்கும்பாரு,
தந்துடுறேன். உங்கள் மாமா வந்து உனக்கு மேலே விசுமுள்ள ஆள், நீ ஒரு வார்த்தை சொல்லி பாரு, மறு வாரத்தில் உன் பணம் கைக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. நான் இன்றைக்கி கண்டிப்பாக மாமாட்ட பேசத்தான் போகிறேன், ஹனிமூனுக்கு நான் வந்து பேசத்தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அது உன் விருப்பம், நான் சொல்ல வேண்டியது உன்கிட்ட சொல்லிட்டேன், சரவணா அந்த வீட்டு நடைமுறை தெரியும் உனக்கு அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாரு, மயில் ரொம்ப இது பண்ணாத, இது பெரிய மேட்ரு கிடையாது, ஹனிமூன் போகணும்னு சொல்லி பேசிட்டு தான் 4 பேர் அசிங்கமாக நினைப்பாங்க. ஏன்னா அம்மாட்ட ஃப்ரெண்ட்லியாக சொல்லிட்டேன், நானும் சொல்லிட்டேன், ஏன்னா இதோட விடு, நான் அப்பாட்ட பேசி இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு காலம் உங்கள் அப்பாட்ட பேச போகிறதும் இல்லை, வைக்க போகிறதும் இல்லை, நான் பேசாமல் மாமாட்ட பேசி பெர்மிஷன் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனேம்மா மருமகளாமா நான் ஹனிமூன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாமாட்ட கேட்பா, விடுமா நான் வேணா பையன் பேசி பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேச மாட்டேங்க, இப்படி தான் ராஜி ஹோம் டியூஷன் எடுக்கிறத பற்றி மாமாட்ட சொல்லவே இல்லை, நான் சொன்ன பிறகு தான் மாமாவுக்கே தெரியும், அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அதை மாதிரி நீங்கள் சொல்லுதுன்னு சொல்லுவீங்க, ஒரு நாள் ஆகாது. ராஜிக்கு மீனாவுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது, எதையாவது சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனையை கிளப்பிவிடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, அந்த 2 பிள்ளைகளும் வெகுளியாக ஏதாவது பேசுமா வைக்குமோ தவிர்த்து ஒன்றை எந்த வகையிலமா மாட்டி விட்டுருக்கு, நீனே சொல்லு, உன்னை அக்கா அக்கான்னு அந்தளவுக்கு மரியாதை கொடுக்கும், மீனா தான் அந்த வீட்டுக்கு வந்த மருமவா, ஆனாலும் நீ உறவு முறையில் நீ அக்கா அப்படின்னு சொல்லி உன்னை எவ்வளோ அன்பாக கூப்பிட்டுதாங்க வைக்காங்க. உன் மேலே கோபம் இருந்தால் கூட அக்கா நீங்கள் பண்ணது தப்புக்கான்னு சொல்லுத பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை நீ வந்து வேற்றுமையாக நினைக்காமா, அந்த பிள்ளைலாம் உண்மையிலே தங்கமான பிள்ளைகள், ராஜிலாம் வந்து ஒன்றுமே பேச மாட்டா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த உங்கள் அண்ணன் பிள்ளைகள்னோன்னா உங்களுக்கு ரொம்ப பாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ராஜி எங்கள் அண்ணன் பிள்ளைகள் தாம்மா, நான் மீனா எங்கள் அண்ணன் பிள்ளையா, இல்லை அடுத்த பிள்ளை தானே, என் பையனோட பொண்டாட்டி மருமக, நீனும் அப்படி தான், நான் 3 பேரையும் ஒன்றா தான் பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்கே தான் ஒன்றா பார்க்குறீங்க, என்ன தனியாக தான் வச்சு பார்க்குறீங்க, அவங்ககிட்ட புதுசுன்னு பேசுவீங்க வைப்பீங்க, எதனாலும் சொல்லுவீங்க, பண்டை எதுவும் செஞ்சால் கொண்டு கொடுப்பீங்க, ஆனால் நீங்கள் வந்து என்ன தனியாக தான் பார்க்குறீங்க, அது போக மீனா கடையிலேருந்து பண்டை எதுவும் வேண்டியதான் நீங்கள் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. மயில் நீ தான் கடை பண்ண சாப்பிட மாட்டேன், அது என்ன மக்கு அப்படி இப்படிம்பேன், நாங்கள் என்றைக்காக தானே சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு சாப்பிடுவோம், சரியா. நான்லாம் வந்து கல்யாணம் முடிச்ச குடும்பத்தில் பெரிய குடும்பம்லாம் கிடையாது, என் வீட்டுக்காரர் மட்டும்தான் என்ன, ஆனால் இந்த குடும்பத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, கூட்டு குடும்பமாக ஒரு மருமக சந்தோஷமாக இருக்காங்க. நான் வந்து எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்றேனோ அதே என் மருமக மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் ஒருத்தட்ட ஒன்றா பேசிகிட்டு இருக்கணும் தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. நான் கூட உன்னைய உட்காந்து எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தான்னு சொல்லியிருக்கேன், நீ எனக்கு இப்படி பேசலாம் பிடிக்காது வைக்காது, நான் அந்த வேலை செய்ய போகிறேன் இந்த வேலை செய்ய போகிறேன்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பேசுகிற பாரு, உனக்கு உடம்பு சரியாக தான் இருக்குது, உனக்கு ஒரு கதை நடக்கலைன்னு சொன்னோன்னு நீ வந்து ஒரு வீட்டில் ஒரு வேலையும் செய்யலை, இன்றைக்கியும் தயாராக இல்லை. ஆனாலும் நான் வந்து மாமியாராக அந்த வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்களா சாப்பிடலான்னு கேட்க வேண்டியது என் கடமை. அதுபோக நீ சமைக்க முடியலன்னா நான் சமைக்க வேண்டியது என் கடமை. நீ நேரம் சமைக்கலனாலும் நான் 365 நாளும் சமைச்சிருவோமா, அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து ஹனிமூன் போகிறதுக்கு வந்து நாசுக்காக தான் சொல்ல முடியும். நான் நாசுக்காக சொல்லி பார்க்குறேன், அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லிட்டு போனாங்களாங்க, என்னாச்சுன்னு கேட்குறேன், அப்படி தான் சொல்ல முடியும், சரவணன் சொன்னாலும் சரியாக வராது அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறது தான் கரெக்டு, ஏன்னா அம்மா நாசுக்காக சொல்லட்டும் விடு, நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே அங்கே போய் ரொம்ப சுயோசனையாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ மயில் ஃபோன் அடிக்கிறாங்க, ஏங்க நீங்கள் வந்து உண்மையிலே ஆம்பளை தானா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மயில் இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பிறகு உங்களுக்கு ஒரு வீம்பு வேண்டாமா, உங்கள் பொண்டாட்டி நான் வந்து கேட்குறேன் ஹனிமூன் போகணுன்னு சொல்லிட்டு, என்னை விட உங்களுக்கு யாருக்குங்க முக்கியம், ஹனிமூன் போவோமா வேண்டாமா அப்படிங்கிறாங்க. மயில் கண்டிப்பாக போவோம், ஏன் நீங்கள் கவலைப்படுத அப்படிங்கிறாங்க. நீ இங்கே வந்து 60ஆம் கல்யாணத்துக்கு மேலே தான் கூப்பிட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன், கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் ஹனிமூன் எப்பவுமே கூட்டி போயிருக்கணும் வச்சுருக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. எம்மா தாயே நான் கூட்டி போகிறேம்மா, நீ வந்து டார்ச்சர் பண்ணாதம்மா, நான் எப்படியா கூட்டி போகிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க கூட்டி போகிறது தான் உங்கள்கிட்ட 5 ரூபா காசு இல்லையே அப்படிங்கிறாங்க. காசு ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. காசு ரெடி பண்ணிடுறீங்க, உங்கள் அப்பாட்ட எப்படி பெர்மிஷன் வாங்குவீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாட்ட பெர்மிஷன் வாங்கலை, அது 2வது புறம், சரியா. நான் வந்து ஹனிமூன் கூப்பிட்டு போகிறேன், அது வாரத்தை பார்த்துக்கிட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மயில் நினைக்காங்க, நம்ம உசுறு பேத்துனா தான் ஒரு கிளம்பாரு பழகு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ காசுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு வழி பண்ணி பாஸோட வாரேன், சரியா, இன்றைக்கி சாயந்தரம் நீ கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. அப்போ மாமாட்ட யாரையும் சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறாங்க. யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, எங்கள் அம்மா வந்து கோயிலுக்கு போக தயாராகி கோயிலுக்கு கிளம்புவாங்க, நீ வந்து என்ன செய்யணும், பிறப்பு தயார் நிலையில் இரு, சாயந்தரம் என் பைக் எட்டு வரேன், அப்படி ஒரு பேக்கில் துணிமணி 2 பேரும் எடுத்து வை, நம்ம ஹனிமூன் கிளம்பிட்டு அங்கேருந்து கதிருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம், கதிர் தான் வீட்டில் வந்து அதிரடியாக சொல்கிறதுக்கு சரியாக வரும், இல்லைன்னா மாமாட்ட முன்னாடி சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. சித்தப்பாட்டையா பழனி சித்தப்பாட்டையா, சரி பழனி சித்தப்பாட்டையும் கதிர்ட்டு சொல்லிடுவோம், நான் கிளம்பி தயார் நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கே பணம் ரெடி பண்ணிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் புறப்பட்டுருக்கேன், நீங்கள் வருது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மயில் நல்லா இருப்ப சாப்பிடு, நீ காலையிலையும் சாப்பிடல மதியமும் சாப்பிடல அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஹனிமூனுக்கு கூட்டி போகிறேன்னு சொன்னால் தான் சாப்பிடுவேன்,
அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்த பிறகு தான் நான் கடையில் போய் சாப்பிடுவோம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறாங்க. மயில் வேறு ரொம்ப அடம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. அப்பாட்ட பெர்மிஷன் வாங்காமல் எப்படி போகிறது, அது போக பணமும் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரவண வேலை பார்க்குற கடையில் ஓனர் வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 20,000 30,000 வருமானம் வருது, சில நாள் வரமாட்டேங்குது. அதனால் வந்து ஆத்திர அவசரத்துக்கு ரொட்டேஷன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அதிக வியாபாரம் என்றைக்கெல்லாம் நடக்கும் அன்றைக்கி வந்து 10,000 தனியாக ஒரு உண்டியலில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்டியலில் வச்சிடுறாங்க. அந்த உண்டியலை எப்போவுமே திறந்து எடுக்கிற மாதிரி உள்ள உண்டியல் 10,000 எடுத்து வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து மாதத்துல 20 நாள் நல்ல வியாபாரம் நடக்குது. இந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு வந்து டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20,000 எடுத்து வச்சிடுறாங்க அந்த மாதத்துக்கு. சரி 20 என்ன சொல்கிறது 2 லட்ச ரூபா எடுத்து வச்சிடுறாங்க. அந்த 2 லட்ச ரூபா இருக்குது. இப்படி இருக்கும்போது வந்துட்டு சரவணனுக்கு அந்த பணத்தை எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காரு. நம்ம கல்லால் இன்றைக்குள்ள வருமானத்தை எடுத்தால் தெரிஞ்சிருவோம், அதனால் வந்து அதில் உள்ள பணத்தை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்டியலில் திறக்கும் போது அதில் 2 லட்ச ரூபா இருக்குது. அதில் ஒரு 40,000 எடுத்துடுறாரு. 40,000 எடுத்துகிட்டு பேண்ட் பாக்கெட்டில் வச்சிடுறாரு. வச்சுட்டு அதை உண்டியலை பூட்டி வச்சிடுறாரு. யாரும் பார்த்தாங்களான்னு சுற்றி பார்க்குறாரு, பார்க்கல. நம்ம ஓனர் வந்து லாபம் வர்றது தானே எடுத்து வச்சுருக்காரு. இது மாத கடைசியில் தானே தெரியும். அதுக்குள்ளே வந்து எப்படியாவது நம்ம பணத்தை வந்து ரெடி பண்ணி உள்ளே கொண்டு வச்சுருவோம். அப்போ நம்ம எடுத்தது தெரியாது, ஓனர் நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ஓனர்கிட்ட சொல்கிறாரு. அண்ணாச்சி அப்படிங்கிறாங்க. என்ன சரவணா அப்படிங்கிறாங்க. நான் ஹனிமூன் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சந்தோஷமா சரி தம்பி போய்ட்டு வா. எத்தனை நாள் போகிற அப்படிங்கிறாங்க. நான் 5 நாள் போகணுங்க அப்படிங்கிறாங்க. 5 நாள் இல்லை 6 நாள் போய்ட்டு வா சரியா, ஒரு வாரம் எடுத்துக்க. நல்ல மாதிரி போய் சந்தோஷமாக வா. அவசரம் ஒன்றும் இல்லை என்ன, என் கடையிலையும் வியாபாரம் டல்லாக தானே இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் என்ன. அதுபோக அவன் மணி இருப்பான்ல அப்படிங்கிறாங்க. அவன் இருப்பானே அப்படிங்கிறாங்க. மணி அப்படிங்கிறாங்க. அண்ணே அப்படிங்கிறாங்க. சரவணன் வந்து வெளியூர் போகிறானா, ஹனிமூன் போகிறானா, அதனால் வந்து நீ 5 நாள் ரொம்ப கண்ணு கருத்துமாக இருக்கணும். பொருட்களை பார்க்க வரவங்க நீங்கள் ஏதோ ஒன்று காமிக்கணும், நான் கல்லால் இருந்துப்பேனே அப்படிங்கிறாங்க. சரிண்ணே சரவணனாக இருந்தாங்கன்னா 2 நாள் வேலையை பார்ப்பாங்க. சரவணண்ணே கிளம்புறாங்களா, சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் கிளம்புறேனே அப்படிங்கிறாங்க. சரி தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே ஓனர் கூப்பிட்றாரு. சரவணா வா அப்படிங்கிறாங்க. அண்ணே அப்படிங்கிறாங்க. இவ்வளோ 2,000 இருக்குது கீழே வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த சூழ்நிலையில் மனசுக்கு அவருக்கு ரொம்பவே குத்துது. இந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டி கூட வந்து ஒரு பொருளை திருடினது கிடையாது, ஆனால் வந்து தங்கமேல் பண்ண டார்ச்சரால் நம்ம திட்டுறது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. ஓனருக்கு நல்ல மனுஷன், அப்பவும் 2,000 கையில் இருந்து போய்ட்டு வாங்காரு. அந்த உண்டியில் திறந்து பார்த்தா தெரிஞ்சிருமோ அப்படி இப்படின்னு நினைக்காரு. இல்லை அவர் இப்போ திறக்க மாட்டார்ல, 1ஆந்தேதிக்கு மேலே வாடகை கொடுக்க தான் திறப்பார். இன்றைக்கி தேதி வந்து கம்மி தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் யாராவது வீட்டுக்கு வராரு. வந்தோடனே தங்கமேல் வந்து புறப்பட்டு தயார் நிலையில் இருக்காங்க. தயார் நிலையில் இருக்கும்போது தங்கமேல் என்ன புறப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. அவன் போமாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொல்லிட்டு போயிடுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்கள் அம்மா கிளம்புனோன்னா நம்ம பேர் தானே சொன்னீங்க, வாங்க கிளம்பலாம், இல்லை நம்ம போகணும்னு சொன்னால் அவங்க வந்து போக வேண்டாம்னு சொல்லுவாங்க, சரி வராது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க 2 பேரும் கிளம்பி பேக்கை தூக்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது ராஜு ஏத்தாப்புல வந்துடுறாங்க. ராஜு பார்த்தோன்னே சரவணன் அப்படியே முழிக்காரு. ஏன்னா அம்மா பேக்கோட கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா ஒரு இடத்துக்கு போகிறோம்ப்பா, அங்கே போய் கதிருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. மாமாட்ட சொல்லிட்டீங்களா, ஆமாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இல்லையா மாமாட்ட சொல்லாமே கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் சொல்கிறாங்க, ஏன் மாமாட்ட சொல்லிட்டு தான் ஹனிமூன் போகணுமா, நான் ஹனிமூன் போகிறோம் சரியா, ஊட்டிக்கு போகிறோம், அதனால் மாமாட்ட நீ சொல்லிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து ராஜு ரொம்பவே ஷாக் ஆகி வாசல்லே அப்படி நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து கோமதி வந்துடுறாங்க. என்ன ராஜு வாசல்லே ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிற்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை சரவண மாமாவும் தங்கமேலக்காவும் ஹனிமூன் போகிறாங்களா, தான் கிளம்பி போனாங்க திடீர்னுட்டு. வீட்டில் சொல்லிட்டீங்களா மாமாட்டான்னு சொல்லி கேட்டேன். அப்போ வந்து தங்கமேலக்கா நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, ஹனிமூன் போகிறாங்களா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே சரவணே, இந்த வீட்டுக்குள்ளேயே எங்கே போனாலும் என்கிட்ட போய்ட்டு வரமான்னு சொல்லுவான், ஹனிமூன் போயிருக்கேன் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. மாமாட்டே சொல்லலை, இப்போ என்ன போகுது, எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. தெரியலையாட்டி, இந்த தங்கமேல் காலையிலேருந்து சாப்பிட மாட்டான் வைக்க மாட்டான்னு கிடந்தா, அவன் தான் வந்து கெஞ்சிட்டு கிடந்தான், இப்போ மறுபடி என்னத்தை பண்ணான்னு தெரில, அவன் வந்து அவன் கூட கிளம்பி போயிட்டானே, சரவணன் அப்படியே கிடையாதா அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை கல்யாணம் முடிச்ச பிறகு எல்லாருமே மாறிடுவாங்க, என் கதிரும் மாறலையா, அதை மாதிரி வந்து சரவணமாவும் மாறிட்டார் அப்படிங்கிறாங்க. என் பிள்ளைய மாற்றிட்டாடி, என் பிள்ளை மாறலை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எல்லோரும் வேலைக்கு போய்ட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே பாண்டியன் அப்படி உள்ளே பார்த்துட்ருக்காரு. என்னங்க யாரை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் வேலைக்கு போய்ட்டு வந்தோன்னே தங்கமேலும் மாமா காஃபி குடிங்களா டீ குடிங்களான்னு வேணுமான்னு கேட்பால,
ஆளக்காங்களே அப்படிங்கிறாங்க. அவங்க இல்லை மாமா அப்படிங்கிறாங்க. இல்லையா அப்படிங்கிறாரு பாண்டியன் ராஜிக்கிட்ட. உடனே என்னம்மா அவங்க இறங்கி போயிருக்காவளா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆமாங்க அவங்க ஹனிமூன் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ஹனிமூன் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்கிட்ட கூட தான் சொல்லலை, அவங்க கிளம்பி போயிருப்பாங்க போல், ராஜி எதிர்த்தால வந்துருப்பா போல், தங்கமயில் தான் சொல்லிட்டு போயிருக்கா, நாங்கள் ஹனிமூன் போகிறோம் மாமாட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அந்த தங்கமயில் பிள்ளையே அப்படி சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க ராஜி. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ சரவணனுக்கு ஃபோன் அடிக்காங்க. சரவணனுக்கு ஃபோன் அடிச்சுட்டு நீ எவ்வளோ பெரிய ஆளாயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணின்னு கேட்குறாரு. என்னப்பா எவ்வளோ பெரிய ஆளாயிட்ட அப்படிங்கிறாங்க. ஹனிமூன் கிளம்பி போயிருக்கேன் என்கிட்ட வார்த்தை சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அதை சொல்லது தான் எனக்கு எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. ஆமாடா கிளம்பி போயிட்டு நான் ஃபோன் அடித்து கேட்டோன்னே சொல்லு, ஏன் முன்னுக்கூட்டியே சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் உங்கள் அம்மாட்ட சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே அம்மாட்ட சொன்னப்பா, அம்மா சொல்லி பெர்மிஷன் வாங்கி தரேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. பூமதிங்க வா அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லா முடிவும் நீனே எடுக்க ஆரம்பிச்சிட்டியா, அப்போ நான் வந்து வீட்டில் டம்மி பீஸ் மாதிரி இருந்துக்கிட்டுமா, மிச்சர்மேன் மாதிரி அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் மிச்சர்மேன் கிடையாது, ஹிட்லர் மாதிரி பண்ணுறீங்க, அதுதான் ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுது. இன்றைக்கி காலையில் தான் வந்து என்கிட்ட சொன்னால் அப்பாட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி சாயந்தரமே கிளம்பாங்க எப்படிங்க எனக்கு தெரியும், நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. சரவணா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு இன்றைக்கி தானே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்ப்பா இவ தான் வந்து சாப்பிடாமல் அடம் பிடிச்சிட்டு கிடந்தா, அதாம்மா சரி பட்னியாக இருந்து தான் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்துட்டோம்மா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் ஃபோனை வச்சுட்டு அப்படி அழுதுடுறாரு. அழுதோடனே என்னங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல கோமதி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலான்னு சொல்லிட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை, எல்லாமே பெரிய ஆளாக ஆகிட்டாங்களே, ஏன்னா நம்மகிட்ட கேட்டு எதுவும் செய்ய மாட்டாங்க, அவங்க ஊருப்படி செய்கிறாங்க. இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வருத்தப்பட்டேன். ஆனால் அவன் வந்து அரேஞ்ச் மேரேஜ் நம்ம பண்ணி வச்சோம், நம்மக்கிட்ட எந்த ஒரு காரியம்னாலும் சொல்லுவான்னு பார்த்தேன், அது நடக்கலையே அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, எங்கள் இந்த காலத்து பிள்ளைகளே அப்படி தான், ஏன்னா எந்த பிள்ளைகள்ட்டையும் அதிக எதிர்பார்ப்பு வச்சாலும் சரி வராது, அதனால் வந்து நடக்கும்போது நடக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும். என்ன இந்த வகையிலே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சே, எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னு தேட விடாமல் பண்ணாங்களே, என்ன ராஜி ஏதாவில் வரணும் அது தானே பண்ணியிருப்பாங்க கோமதி அப்படிங்கிறாங்க பாண்டியன். அது உண்மைதாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனாட்ட கேட்குறாங்க. மீனா அவங்க தனியாக ஹனிமூன் போகிறாங்க, உங்களை நான் தனியாக ஹனிமூன் அனுப்பலான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ராஜிக்கும் வருத்தம் எது இருக்காமா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. மாமா வந்து கொஞ்சம் படிக்காத முட்டாளுமா, 4 பேர்கிட்ட அந்தளவுக்கு சேரலை வைக்கலை, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து மளிகை கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஒரு வாய் சோற்றுக்கு தான் நான் வந்து கோமதி வீட்டுக்கு போனேன், அவங்க ஒரு வாய் சோறு தந்தாங்க, அவங்க கடையில் வேலை பார்த்தேன். ஒரு காலகட்டத்தில் கோமதி வந்து நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் ஒரு நாள் அவட்ட சொன்னது கிடையாது, நீங்களாம் வேணாலும் வாழ முடியாது, எங்கள் அப்பா எங்கள் அம்மா பார்த்த மாப்பிள்ளைங்க வாக்கப்பட மாட்டேன், உங்களை நான் மனசில் நினச்சிட்டேன் புருஷனா, அதனால் உங்க கூட தான் வாழ்வேன், என்னுடைய வாழ்வாக இருந்தாலும் சரி தான், சாவாக இருந்தாலும் சரி தான் உங்களோட தான் அப்படிங்கும்போது என்னால் ஒரு பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. தெரியுமாம்மா உங்களை பற்றி அப்படின்னு. தெரியுமா அப்படிங்கிறாங்க. அத்தை சொல்லியிருக்காங்க. அதுபோக நீங்கள் மருமகளாக எங்களை பார்க்கல, மகளாக தான் பார்க்குறீங்க, எங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்கிறீங்க, கோவத்துலேயுமே வந்து ஒரு தகப்பன் எப்படி கோவப்படுவாரோ அப்படி கோவப்படுறீங்க, அதுபோக எங்களை சமரசப்படுத்துறதுலையும் முதன்மையாக இருக்கீங்க, அதையும் உங்களை மாற்றிக்கிறது இல்லை, உங்களை எதையுமே குறை சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சரவணன் வந்து எனக்கு சொல்லாமல் போயிட்டான் அப்படிங்கிறாங்க. அதான்மா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, தங்கமேலுக்கா எந்த விஷயத்தையுமே மாமாட்ட சொல்லாமல் செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ராஜோட டியூஷனையே உங்கள்கிட்ட சொல்லி தான் நிப்பாட்டினாங்க, அப்படி இருக்கும்போது அந்த தங்கமேலுக்கா எந்த விஷயத்தை சொல்லாமல் போனால் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரூம் பார்த்து போகிறாங்க. அவங்க கோமதி கேட்குறாங்க, எங்கே சாப்பிட்டு போய் படுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, உன் பையன் பண்ணதில் வந்து எனக்கு வயிறு நிறைஞ்சிட்டு எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, அவர் ஏன் ஓவராக பண்ணிகிட்ருக்காரு, அவன் அண்ணன் வந்து ஹனிமூன் போயிருக்காங்க, ஹனிமூன் போகிறத வந்து ஊருக்கு போகிறான்னு சொல்லிட்டா போவார், அவங்களுக்கு போகணுன்னு தோணுச்சு போயாச்சு, போகணுன்னு நினைக்கிறவங்க போக வேண்டியதானே அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பண்ணி சொல்கிறாரு, டேய் மருமனே, எனக்கும் இப்போ நீங்கள் பொண்ணு பார்த்து கட்டி வைக்கன்னு சொன்னீங்க, எனக்கும் ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சுன்னா இந்த மாதிரி ஹனிமூன் அனுப்புவீங்களாடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் அண்ணன் சொல்லாமல் போயிருக்காங்க, அதே மாதிரி நீரும் சொல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க செந்தில். உடனே செந்தில்கிட்ட சொல்லுறாங்க மீனா, உங்கள் அண்ணனுக்கு இருக்க தைரியம் உங்களுக்கு இருக்கா செந்தில் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை மீனா, அப்பாவை மீறி என்ன செய்ய முடியும், அது போக அண்ணன் தனியாக வேலை பார்க்குது, சம்பளம்லாம் வச்சுருக்குது, என்கிட்ட என்ன இருக்குது, அப்பாட்ட வேலை பார்க்குறேன், எனக்கு சம்பளம் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்கிட்ட சம்பளம் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க மீனா, அது உன் உழைப்பு அப்படிங்கிறாங்க. யார் உழைப்பாக இருந்தானே, மாமாட்ட பெர்மிஷன் வாங்க நம்ம போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. மீனா, அப்பா விட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க.
தங்கமயிலும் சரவணமாமாவும் சொல்லாமே ஹனிமூன் போயிட்டாங்க. நம்ம சொல்லிட்டு போவோம். வெயில் வேறு ஓவராக அடிக்குங்க, அந்த ஊட்டி கொடைக்கானல் வந்தால் சூப்பராக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஓ, அங்கே போனால் சரவணனை பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. என் வீட்டில் பார்த்தது காணாதா, அவங்க ஊட்டி போயிருக்காங்களா, நம்ம கொடைக்கானல் போவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னுட்டு இருக்காங்க. இதை நீ எங்கள் அம்மாட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அப்படிங்கிறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. மாமாட்ட சொல்லி நாங்கள் ஹனிமூன் போகிறதுக்குன்னே இது பண்ணித்தாங்க, டேட் வாங்கித்தாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி நினச்சிட்ருக்கீங்க எல்லோரும், மருமகமாருக்கு பூரா ரொம்ப திமிராயிருச்சா, என் வீட்டில் இருக்க முடியாதா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அத்தை, என் புருஷனோட தனியாக இருக்கணும், எனக்கு பிறகு கல்யாணம் முடிச்சுவா தங்கமயில், ஆனால் அவள் வந்து சீக்கிரம் வாரிசு உருவாக்கக்கூடிய முயற்சியில் இறங்கிட்டா, நாங்கள் இறக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். இப்போ 1 நாள் 2 நாள் பொருடி, இப்போ அவர் ரொம்ப மனவேதனையில் இருக்கார், சாப்பிடாமே மனுஷன் போய் படுத்துட்டார். இந்த சரவணன் எவ்வளோ நம்புகிறேன், நீ சொல்லாமல் ஒரு பக்கம் போக மாட்டான்னு சொல்லிட்டு அவனே சொல்லாமல் போயிட்டானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு அதுக்கு மேலே இருக்குது. கொஞ்சம் நார்மலான பிறகு சொல்லி பெர்மிஷன் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. சரி சூப்பர் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. உடனே ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் என்ன வேணும் அம்மாட்ட சொன்னியா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் லேட்டாக போவாங்க, அத்தையோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது, ஏற்கனவே சரணமாமாவும் தங்கமயிலும் சொல்லாமல் போயிட்டாங்க, அதனால் அத்தை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால் நம்ம ஃப்ரீயான பிறகு ஒரு நாள் கேட்டு போவோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கதிர் கேட்குறாருங்க ரூமில் வந்து ராஜ்கிட்ட. ராஜ் எல்லோரும் ஹனிமூன் போகணுன்னு சொல்கிறாங்க, உனக்கு எதுவும் ஹனிமூன் போகணுமா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜ் கேட்குறாங்க கதிர்கிட்ட, ஹனிமூன்னா என்னென்னு தெரியுமா கதிர் அப்படிங்கிறாங்க. அம்மா அங்கே குளிர் பிரதேசத்துக்கு போவாங்க, போய் எங்கள் போய் ரூம் எடுத்து தூங்குவாங்க அப்படிங்கிறாங்க. அங்கேயும் நம்ம தனித்தனியாக தான் தூங்க போகிறோம், அதுக்கு எதுக்கு ஹனிமூன் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் கதிருக்கு சிரிப்பு வருது. ஆஹா, ஆமாம், என்ன அந்த மேட்ருக்கு தானே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாரி இல்லை, எல்லோரும் வெளியூர் போகிறாங்களா, உனக்கு போக விருப்பம்னா சொல்லு, சும்மா டூர் மாதிரி என்ன போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. உன்னால் முடியுமா கதிர், இப்போ உன்ட்ட காசு இருக்கா அப்படிங்கிறாங்க. காசு இல்லை, ஆனால் ரெடியான அப்புறம் சொல்கிறேன், அப்போ போவோம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சரின்னு சொல்லிட்டு ராஜி சிரிச்சுக்கிட்டே கட்டிலில் திரும்பி படுக்கிறாங்க. இந்த வாரமாக திரும்பி படுத்து கதிர்னு சிரிக்கிறாரு. சரி, நம்மளுக்குன்னு கதிர் தான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. கதிர் நினைக்காரு, நம்ம வாழ்க்கையில் இவ தான் வந்து சேரன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நினைக்கிறாங்க. ராஜா இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் கோமதிக்கு ரொம்ப சிந்தனையாக இருக்குது. பிள்ளைகள் பூரா சின்ன பிள்ளைகளாக இருந்துச்சு, எப்போ வளரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், வளர்ந்த பிறகு ஒவ்வொரு பிரச்சனையாக வருது, இதை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அதுபோக அவங்க மனசை தேர்த்திக்கிறாங்க. பிள்ளைகள் பூரா பெரிய பிள்ளையாயிட்டு அது அதுகளுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதில் செய்ய விட்டுருணும், நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி, இவருக்கும் இது புரிய மாட்டேங்குது, இவர் ப்ரெஷரில் கிடந்து எதையாவது கற்றுதாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. காலையிலே எந்திக்காரு பாண்டியன். எந்திரிச்சோடனே காலையில் போய் உட்காந்துருக்காங்க. என்னங்க வாக்கிங் போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, காலையிலே எந்திரிச்சு வந்தாலும் அந்த பிள்ளை காஃபியோ டீயோ தரும் மாமா வேறு எதுவும் வேணுமான்னு கேட்கும், அதுக்கப்புறம் தான் வாக்கிங் போவேன், இந்த தங்கமயில் பிள்ளை இல்லை ரொம்ப சகனமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ரொம்ப தங்கமயில் எதிர்பார்க்காதாங்க, அவள் வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடின மாதிரி நினைக்கான், ஏன்னா எல்லா பிள்ளைகளும் ஏதாவது ஒரு வகையில் போகிறேன்னு சொல்லிட்டாவது போகும், அவள் சொல்லிட்டு கூட போகல, அப்பேற்பட்டவளை நம்பி நீங்கள் வந்து அந்த பிள்ளை அது தரும் இது தரும்னு சொல்லிகிட்டு இருக்காதீங்க, இனிமேல் உங்களுக்கு காப்பி வேணுமா இன்னைக்கு கூப்பிடுங்க நான் தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, உன்ட்டு நான் கேட்டு தான் வாங்கணும், அந்த பிள்ளை கேட்காமே தருமே, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை ஒரு வகையில் பாராட்டலாம், ஆனால் இந்த பிள்ளை வந்து சொல்லாமல் குறையாமல் சரவணனை கூப்பிட்டு போனது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம சரவணனை பற்றி உங்களுக்கு தெரியுமா, நம்மளை சொல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டான், உங்கள்கிட்ட சொல்ல கூட பயப்படுவான், ஒரு சில விஷயத்த ஏன்டா தான் சொல்லுவான், அவனே வந்து அப்பாட்ட சொல்லாமல் ஹனிமூன் போகிறான்னு சொல்லிட்டு போயிருக்கிறான், அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, அதான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கோமதி, அங்கே போய் பத்திரமா இருக்காங்க, ஃபோன் பண்ணி கேளு அப்படிங்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேன், அவங்க என்கிட்ட சொல்லிட்டே போகல அப்படிங்கிறாங்க. கோமதி, இங்கே பாரு, நம்ம தான் அவங்களுக்கு அப்பா அம்மா, அவங்க சின்ன பையங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. கோமதி, தங்கமயில் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. அங்கே போயிட்டீங்களா, ஊட்டி போயிட்டீங்களா அப்படிங்க, போயிட்டோம், ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் தேவை அப்படிங்கிறாங்க. சரவணன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறாங்க. நல்லா தூங்கிட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் ஃபோன் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு இங்கே தூங்க வேண்டி தானே, ஹனிமூனுக்கு அங்கே போய் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறானா சரவணன், என்னாச்சு போய் சேஃபாக இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அவங்களாம் பத்திரமா தாங்க இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நினைக்கல, கையில் காசு எது இருக்கான்னு கேளு, காசு இல்லை நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு விடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மயில் காசுலாம் இருக்கா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் காசு இருக்குதா அப்படிங்கிறாங்க. உடனே காசுலாம் இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, நம்ம காசு கொடுக்கல, சரவணன்டையும் காசு கிடையாது, அவன் சம்பள பணத்தெல்லாம் தந்துட்டான், இப்போ அவங்க போகிறதுக்கு அவங்க வீட்டிலேருந்து தான் கொடுத்துருப்பாங்க போல அப்படிங்கிறாங்க. ஏங்க, நம்ம சம்மந்தார் வீட்டில் ஏதாவது காசு கொடுத்துருக்காங்க ஹனிமூன் போகிறதுக்கு, அவங்க நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி, அதை எப்படி அவங்க சொல்லுவாங்க, நம்ம
நம்மகிட்ட சொல்கிறதுக்கு அவங்க வெட்கப்படுவாங்கள்ல, அது போக நம்ம தான் வந்து ஹனிமூனுக்கு பணம் கொடுத்துருக்கணும். அவங்க கொடுத்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேசாமல் நம்ம அவங்க கொடுத்த பணம் எவ்வளோன்னு கேளு, நம்ம திருப்பி கொண்டு கொடுத்து வந்துடுவாங்க போய் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் ஃபோன் அடிக்காங்க. தங்கமயில் ஹனிமூனுக்கு போது உங்கள் வீட்டிலே பணம் தந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தங்கமயிலுக்கு யோசனை வருது, இவர் எப்படி பணம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு. எனக்கு அது என்னன்னு தெரியல, ஆனால் பணம் வந்து சரவண மாமா தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க சரவணன் தான் வந்து பணம் கொண்டு வந்தானா அப்படிங்கிறாங்க. சரவணன் கொண்டு வந்தானா, சரவணன்ட்ட தான் பணம் எதுவும் கிடையாது அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே பாண்டியன் ரொம்ப யோசனையில் இருக்கார். அவன் பணம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பானோ நம்ம தெரிலங்க அப்படிங்கிறாங்க. கோமதி, சம்பளம் வாங்கினோன்னே என்ன மட்டும் தந்துடுவான், அதை எப்படி சேர்த்திக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, மனசுக்கு ரொம்ப குழப்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கிங் போயிட்டு கடைக்கு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் சரவணன் வேலை பார்க்குற கடையில் ஓனருக்கு உறவினரோட பொண்ணு வயசுக்கு வந்துடுது. அப்போ தாய்மாமன் முறை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அவங்க வீட்டம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாய்மாமன் முறை செய்ய வேண்டியிருக்கு, எங்கள் சித்தி பையனோட மகன் வந்து மேஜர் ஆகிட்டா, அதனால் நம்ம தான் தாய்மாமன் கட்டு செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா செஞ்சுருவோம், எவ்வளோ வரும் ஏது வரும்னு கேட்குறாங்க. எப்படினாலும் 1,50,000 ரூபாய்க்கு மேலே வரும், தங்க பொருள் போடாட்டுமே அந்த சீர்வரிசை பொருள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சீர்வரிசை இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கல தான். சரி நம்ம தான் வியாபாரம் தான் மாதம் 20 நாளுக்கு நம்ம 10,000 போட்டு வச்சா ஒரு 2,00,000 ரூபா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அந்த உண்டியலை திறக்காரு. உண்டியல் திறந்து எண்ணுதார், 40,000 கம்மியாக இருக்குது. என்ன 40,000 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காரு. 40,000 போகாத அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சாவி நம்மகிட்ட இருக்குது, இன்னொரு சாவி சரவணன்ட்ட இருக்குது, நம்ம எடுக்கலை, இப்போ உண்டியலையும் உடைக்கல, அப்போ யார் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. சரி, இன்னொரு சாவி சரவணன்ட்ட தான் இருக்குது, சரவணன் எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அப்போ சரவணன் எடுக்க மாட்டானே, இவ்வளோ நாள் வேலை பார்க்காம எப்படி எடுப்பான் வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு வேளை திருட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கல. அப்படின்னாலும் 40,000 மட்டும் எப்படி திருட்டு போவோம், மீதி பணம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வேலை பார்க்குற பையன்லாம் கேட்குறாரு. அவங்க என்கிட்ட என்ன சாவி இருக்குண்ணே, சாவி உங்கள்கிட்ட ஒன்று சரவணன்ட்ட ஒன்று தானே, 2 ஏதோ முடியல் சாவி அப்படி இப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், அப்போ யாரோ தான் எடுத்திருக்காங்க, சரவணன் எடுத்த மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போலீஸில் போய் தகவல் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் மாதத்தில் 20 நாள் வந்து 20,000 போட்டு வைப்போம், மாதம் ஒரு 2,00,000 வந்து உண்டியலில் சேரும். இப்போ நாங்கள் எண்ணி பார்க்கையில் வந்து 40,000 கம்மியாக இருக்குது சார், யார் எடுத்தாங்கன்னு தெரில, ஆனால் எங்கிட்ட வேலை பார்க்குற சரவணன் அந்த பையன் எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை, அவர் நல்ல பையன் அப்படிங்கிறாங்க. சாவி இருக்குது 2 பேர்கிட்ட, ஒன்று உங்கள்கிட்ட இல்லை அவர்கிட்ட, 2 பேரில் தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், நான் என்னை கூட நம்பலாம், அந்த பையனை நம்புகிறேன், அவன் எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அந்த பெட்டியை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு கைரேகை நம்பர்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அவங்க எல்லாத்தையும் கைரேகை எடுத்துக்கிறாங்க. அவங்க கடையில் வேலை பார்க்குற 2, 3 பையங்க வேறு பையங்க ரேகைலாம் எடுத்துக்கிறாங்க, ஓனர் ரேகையும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறாங்க, செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இதில் வந்து உங்கள் ரேகை இருக்குது, அது போக இன்னும் ஒரே ஒரு ஆள் ரேகை தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. யார் ரேகை இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொரு ரேகை வந்து உங்கள் சரவணன்னு சொல்லிட்டு ஒரு பையனை சொல்கிறீங்களா, ஹனிமூன் போயிருக்கான்னு சொல்லிட்டு, அவன் வந்தவுடனே இதை செக் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த பையன் பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சாருங்க பாருங்கள், அந்த பையன்லாம் பண்ணியிருக்கே மாட்டான், வைக்க மாட்டான்னு சொல்கிறாரு அந்த கடை ஓனர். நீங்கள் அதை சொல்லாதீங்க, நாங்கள் கைரேகை பார்த்துட்டு சொல்லுவோம், அதுபோக வந்து நாங்கள் எல்லாரையுமே சந்தேகப்படுவோம், அதுபோக எங்கள் விசாரணையும் நீங்கள் தலையிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பணம் 40,000 கண்டுபிடிச்சி தர வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்மாமன்கிட்ட பேசிடுறாங்க. செய்யும்போது அந்த வீட்டம்மாட்ட சொல்கிறாங்க, நம்ம உண்டியில் இருந்த பணம் 40 ரூபாய்க்கு வாங்கலை அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி, உண்டியல் உடச்சி எழுதி பார்த்தேன், எண்ணி பார்த்தேன், கிடைக்கல, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, உண்டியல் சாவி ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது, இன்னொன்று சரவணன் இருக்குது, எடுத்தால் நீங்கள் எடுக்கணும் இல்லை சரவணன் எடுக்கணும், சரவணன் ஹனிமூன் போயிருக்கான், அதனால் பணத்தை கிணத்தை எடுத்து போயிட்டானா அப்படிங்கிறாங்க. பாருமா, பாண்டியன் பையன் வந்து அப்படி செய்ய மாட்டான், சரவணன் அப்படி செய்ய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க, நம்ம கடையில் உள்ள எல்லா கைரேகையும் எடுத்தாச்சு, உங்கள் ரேகை ஒத்து போகுது, இன்னொரு கைரேகை தான் இல்லைங்கிறாங்க. அப்போ சரவணன் கைரேகை ஒத்து போனால் என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ சரவணனை தவிர வேறு யாரும் எடுக்கலங்கய்யா அப்படிங்கிறாங்க. அதை சொல்லலைங்க, ஆனால் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஹனிமூன்லாம் போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் செய்ய மாட்டான், அவன் வந்த பிறகு ரேகையை ஒத்து பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நம்ம அவனை சந்தேகப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிறாங்க. செய்கட்டி செஞ்சுட்டு நேராக அங்கே வந்துடுறாங்க, கடையை திறக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே 2 நாளாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரவணனுக்கு மனசுக்குள்ளே ரொம்பவே சங்கடமாக இருக்குது. நம்ம ஒரு நாள் திருடினதில்லை, நம்ம மயிலால் இப்படி நம்ம திருட ஆரம்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ளே வேதனையாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் போலீஸ் வந்து கூப்பிட்டுதாங்க அந்த கடை ஓனரை, சரவண கடை ஓனரை. வந்தாலும் நேராக போகிறாங்க. அந்த சரவண பையன் வந்துட்டானா வரலையா அப்படிங்கிறாங்க. வரல சார், அவங்க ஹனிமூன் போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் திருட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து ரொம்ப நாள் பெண்டிங் வைக்க முடியாது,
என்ன ஹையர் ஆஃபீஸர் பூரா என்கிட்ட கேட்பாங்க, அதனால் வந்து அதை சீக்கிரம் முடிக்கணும், அந்த பையனை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஹனிமூன் போயிருக்கானே எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாண்டியனுக்கு ஃபோன் அடிக்காங்க. அண்ணா நான் வந்து சரவணன் ஓனர் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அண்ணாச்சி அப்படிங்கிறாங்க. சரவணன் என்கிட்ட ரொம்ப நாள் வளர்ப்பாங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. கடையில் ஒரு 40,000 காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன தலைவரை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், உண்டியல் வச்சுருந்தோம் 40 ரூபா காங்கலை, அதில் 2 சாவி, ஒன்று சரவணன் வச்சுருப்பான், ஒன்று நான் வச்சுருப்பேன். நான் திறக்கவே இல்லை, இன்னொரு ஆள் திறந்துருக்கு, அதான் என்னென்னு தெரியல. சரவணன் வேறு ஹனிமூன் போயிருக்கான், அது சொன்னோம் கேட்கவே முடியல, நீங்கள் கொஞ்சம் கேட்டு சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. என்ன சரவணன் அவங்க பணம் இப்படி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் நினச்சி பார்க்காரு, சரவணனுக்கு 5 காசு பணம் கிடையாது, இவன் எப்படி வந்து ஹனிமூன் போனான், என் மாமா தான் பணம் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாமாவுக்கு அடிக்கிறாங்க. அடித்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹனிமூன் போது காசு எதுவும் கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை சம்பந்தி, நான் எவ்வளோ நாள் கொடுக்க தயாராக இருக்கேன், 50,000 1 லட்சம் எத்தனை லட்சம் கொடுக்க தயாராக இருக்கேன், ஆனால் நீங்கள் தானே பணம் கொடுத்து அனுப்பி வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டு முறைப்படி தான் செஞ்சீங்களாமா அப்படிங்கிறாங்க. நான் செய்யலையே அப்படிங்கிறாங்க. அப்படியா, மாப்பிள்ளை தான் பணம் கொடுத்தாரு வச்சாருன்னு தங்கமயில் ஃபோன் அடிச்சு அம்மாட்ட பேசியிருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, சரவணன்ட்டு பணம் ஏது, அப்போ யார்ட்டையும் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் கதிரே அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி வந்து நிற்காரு. உடனே என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீ வந்து சரவணன் பணம் எதுவும் கொடுத்தியா அப்படிங்கிறாங்க. அண்ணனுக்கு நான் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பெரிய பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில், நீ கல்லாவில் எதுவும் காசு எடுத்து அண்ணன்ட்ட கொடுத்தியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் கொடுக்கலப்பா அப்படிங்கிறேன். டேய் பழனி, நீ என்னடா காசு கொடுத்தா அப்படிங்கிறாங்க. மச்சான், நானே 50க்கு 100க்கும் உங்கள்கிட்ட வாங்கிட்டு இருக்கேன், நான் எப்படி ஹனிமூன் போது விற்றுட்டு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ சரவணன்ட்ட காசு எதுடா அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க எல்லோரும். இந்த சூழ்நிலையில் போலீஸ் மறுபடி சரவணன் விசாரிக்கிறது ஹனிமூன் போன இடத்துக்கே போயிடுறாங்க. போனோடனே, தம்பி உங்கள் பேர் சரவணனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உங்கள் கைரேகை வேணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு சார் அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் கடையில் வந்து திருட்டு போயிருக்கு, பல முறை வந்து உங்களை கூட்டுவாங்க ஓனர்ட்டையும் சொல்லிட்டோம், உங்கள் வீட்லேயும் சொல்லியாச்சு, ஆனால் யாரும் கூட்டி வரல, அதான் நீங்கள் இருக்க இடத்துக்கு செல்ஃபோன் டவர் வச்சு பார்த்துட்டு வந்துட்டோம், இதுக்கு நீங்கள் ரேகை வைங்கிறாங்க. ரேகை வைக்கிறாங்க. தம்பி இந்த ரேகையை நாங்கள் 2 நாளில் செக் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரேகையும் ஒத்து போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் விசாரணைக்கு வர வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாரு. மனசுக்குள்ள ரொம்பவே பயப்படுறாங்க. அப்பான எடுத்து தெரிஞ்சு போச்சு போலையே, நம்ம ஓனர் நம்ம தான் எடுத்துன்னு சொல்லி சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே ஓனருக்கு ஃபோன் அடிக்காங்க. ஆனால் என்னையை வந்து இங்கே போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, கடையில் பணம் காணாமல் போயிட்டு உன்கிட்ட சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு, தான் உங்கள் அப்பாட்ட சொன்னேன், நீ பணம் எடுக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் வந்து சும்மா அவங்க இது பண்ணியிருப்பாங்க, பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே ரேகையை செக் பண்ணி பார்க்குறாங்க. சரவண ரேகை ஒத்து போகுது. ஒத்து போனோடனே சரவணனுக்கு ஃபோன் அடிச்சு ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. அங்கே ஹனிமூன் இருக்கிற இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி இருக்கார். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை போலீஸ் என்ன விசாரணை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு விசாரணை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மயிலே, நீ ஹனிமூன் போகணுன்னு சொன்னல, அதனால் நான் வேலை பார்த்த கடையில் கொஞ்சம் பணம் இருந்துச்சு, அந்த பணத்தை எடுத்து வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மயிலே, நான் எங்கள் அப்பாட்ட எப்படி கேட்குன்னு எனக்கு தெரியல, நீ திடீர்னு போகணுன்னு சொன்னோன்னே சரி நம்ம உண்டியில் தானே சேர்த்து வைக்காங்க, எப்படியாவது 40,000 வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். இப்போ வந்து அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களாம், போலீஸ் இன்னும் விசாரிக்க கூப்பிட்றாங்க, கைரேகை வச்சோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், இது வேறு எதுக்கும் தான் வைக்கணும்னு சொல்லி வச்சிங்க, இதுதான் வச்சிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியனுக்கு ஃபோன் அடிக்கிறார் ஓனர். சரவணன் தான் திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க, கைரேகை ஒத்து போச்சுன்னு சொல்கிறாங்க, அதான் என்ன சின்னே தெரில, நான் பேசாமல் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, என்னங்க சொல்கிறீங்க, என் பையன் செய்ய மாட்டான் வைக்க மாட்டான்னு சொல்கிறாரு ஒரு வார்த்தை. அப்போ அவருக்கு மனசில் படுது, பணம் நம்மளும் கொடுக்கல யாரும் கொடுக்கல, இப்போ அந்த பணம் தான் எடுத்துகிட்டு போயிட்டான் போல, அப்படின்னு திருடினது உண்மை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாச்சு நீங்கள் போலீஸில் உள்ள கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுங்க, நான் வந்து உண்மையிலே சரவணன் தான் எடுத்துருந்தாலும் நான் பணம் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, இப்போ வரைக்கும் நான் நம்புகிறேன் சரவணன் எடுத்துருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து ஹனிமூன் போன இடத்துலேருந்து சரவணனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடுறாங்க. அங்கேருந்து போலீஸ் ஃபோன் அடிக்கிறாங்க, உங்கள் பையனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவன் மேலே எந்த துன்புறுத்தலும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க. இங்கே இது பதறி அடிச்சுட்டு எல்லோரும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு ஒன்று ஓனர் வராது. டேய் சரவணன், நான் நீ இப்படி நினைக்கவே இல்லைடா, நீ வந்து கல்லால் பணம் எடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அண்ணே, எனக்கு ஒரு வழி இல்லாமல் தானே எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. டேய், நீ ஹனிமூன் போகும்போது கூட கை செலவுக்கு வச்சுக்கலாம் 2,000 தந்தானே, அப்போ கூட அண்ணா எடுத்துருக்கேண்ணே, நான் வந்து தந்துடுறேன், என்கிட்ட சுத்தமாக பணம் இல்லைன்னா கூட சரி போயிட்டு வாடா தம்பின்னு தானே சொல்லியிருப்பேன், நான் வேறு என்ன சொல்லியிருப்பேன், ஆனால் நீ என்கிட்ட எப்படி மறைச்சிட்டே தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே சாரிண்ணே, நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து அண்ணனை கூப்பிடாதப்பா, என்ன இனிமேல் பட்டு நீ என் கடைக்கு வேலைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் கையெடுத்து கும்பிட்றாரு அவரை. என்னை மன்னிச்சிக்கோங்க, இப்போ ஏற்பட்ட திருடனை நான் வந்து பிள்ளையை பார்த்துட்டேன்,
நீங்கள் ஏமாந்த பணத்தை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 40,000 கொடுத்துட்றாரு. உடனே அவர் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டில் வந்து சரவணன் அமைதியாக உட்காந்துருக்காரு. டேய் சரவணா உள்ளே வாடா அப்படிங்கிறாங்க ரொம்ப விட்டு பாண்டியன். அப்பா அப்படிங்கிற தயவுசெய்து அப்பான்னு கூப்பிடாத. திருட்டுத்தனம் பண்ணதுக்கான உன்னை இவ்வளோ நாள் பொத்தி பொத்தி வளர்த்தேன். நான் டேரும் நீ கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கேன். உனக்கு ஹனிமூனுக்கு எனக்கு அனுப்ப தெரியாதா? ஹனிமூனுக்கு வேணா திருடிட்டு போவேண்ணா. இதெல்லாம் இன்னும் ஒரு பொழப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்குறாங்க. வாங்கினோன்னே தங்கமேல் எப்படி என் வீட்டுக்கார் மேலே கை வைக்கலாம், போகலாம் வரலாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அன்னைக்கு வந்து கதிர் மேலே நான் கை வச்சேன், மாமா அவளை எதிர்த்து விசாரிப்பு பேர்பட்டவன் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ உன் வீட்டுக்காரன் கையை வச்சுன்னு இப்படி பேசுகிறேன். என் புள்ளம்மா அதுக்கடுத்தப்போ தான் வீட்டுக்காரன் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரன் கை வச்சு தப்புமாம்மா அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, நான் பண்ணது தப்பு, எங்கள் அப்பா என் மேலே கை வைக்கிறாங்க, அதெல்லாம் நீ தங்கமேல் கேட்டுட்ருக்காத அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே கோமதின்னு சொல்கிறாங்க, என் பிள்ளைய என் வீட்டுக்காரர் கை வைக்கார், நீ ஏன் அதை கேட்டுட்ருக்க, அது அவங்களுக்குள்ள பார்த்துப்பாங்க, நீ சும்மா இரு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இல்லைங்க இது சரி வராது வைக்காது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. என்ன சரி வராது வைக்காது, நீ பண்ண டார்ச்சரில் தான் என் பையன் வந்து கல்லில் பணம் எடுத்துருக்கான் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்களே நான் எப்படி பணம் தந்துருக்கணும், அவர் கல்யாணம் முடிஞ்ச பிறகும் நீங்கள் வந்து அவர் சம்பளத்தை எங்கே வச்சு அவர் என்ன செய்வார், இப்படி தான் செய்வார். பெரிய மனுஷனாக இருந்தால் உங்களுக்கு தெரியணும், கல்யாணம் முடிச்ச பிறகு அவன் சம்பளத்தை நீனே வச்சுக்கப்பா, அவங்க வர வச்சு நீனே பார்த்துக்கப்பான்னு சொல்லணும் அப்படி இப்படிங்கிறாங்க. பாண்டியன் ஒரு மாதிரியாக உட்காந்துக்கிறாரு. இந்த பிள்ளைனை இப்போ இப்படி பேச ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, எம்மாங்க பாரு இன்னிலேருந்து சொல்லுதுன்னு கேட்டுக்கா, உன் புருஷன் உழைச்ச காசு 1 ரூபா காசு எனக்கு வேண்டாம், ஆனால் அவன் வேலை பார்த்த கடையில் வந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டான், இப்போ வேறு எங்கேயாவது வேலை தேட சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவே சோகமாக இருக்கார் சரவணன். உடனே பேசாமல் உங்கள் மளிகைகளில் கூட்டி போய் நீங்கள் சம்பளம் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. எம்மாங்க பாரு என் மளிகைகளில் ஏற்கனவே 3 பேர் இருக்காங்க வேலைக்கு, அதனால் வேறு ஆள் தேவையில்லம்மா, அவன் புருஷன் படிச்சிருக்கான், ஒரு நல்ல வேலை எங்கேயாவது தேட சொல்லு, அது போக நீனும் படிச்சிருக்க, எங்கேயாவது 2 பேரும் பாடுபட்டு நல்ல மாதிரி வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மயில் சொல்கிறாங்க, அது எப்படி போக முடியும், நான் வந்து வீட்டு வேலை தான் செய்யணும்னு சொல்லி தான் கல்யாணம் முடிச்சு வந்தேன், என்னால் வந்து வேலைக்கு எதுவும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுவான் சௌரியம், ஆனால் வந்து சரவணன் வந்து கடையில் மளிகை கடையில் ஆகக்கூடாது, அவன் குணத்துக்கு அதை செஞ்சிட மாட்டான், அவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும், ஆனால் வேறு ஏதாவது வேலை எங்கேயாவது தேட சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா நான் வேறு எங்கேயாவது வேலை தேடுறேன், ஆனால் என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, நீங்கள் கொடுத்த 40,000 எப்படியாவது தந்துடுவோம்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நீ எவ்வளோ நாள் வேலை போயிருக்க, 7 வருஷம் சரியா, மாதம் நீ எவ்வளோ தந்திருக்க அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு கணக்கு சொல்லு, நான் செட்டில் பண்ணிடுறேன், நீ அதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணி வந்தாலும் சரி தான், அது நல்ல மாதிரி வந்தாலும் சரி தான், உன் பொண்டாட்டிக்கு நான் மேலே கை நீட்டதே பிடிக்கல, நாளைக்கு இந்த பிள்ளை வேறு ஏதாவது பேசிட்டுனா நல்லா இருக்காது வைக்காது அப்படிங்கிறாங்க. மாமா நான் அதெல்லாம் சொல்லலை வைக்கலை, உங்கள் பையன் தானே, உங்கள் பையனை வந்து நீங்கள் அசால்ட்டாக கை நீட்டுறீங்க, அதுவும் பொண்டாட்டி நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீட்டுறீங்களா, அதுதான் கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, தங்கமேலக்கா அன்னைக்கு என் வீட்டுக்காரன் வந்து மாமா கை நீட்டும் போது நான் அமைதியாக இருந்தேன், நீங்கள் நக்கலுக்கு சிரிச்சிங்களே, இப்போ நாங்கள் நக்கலுக்கு சிரிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்தால் இது எங்களுக்கு வந்தால் வேறு எதா தக்காளி சட்னியா அப்படிங்கிறாங்க. உடனே மயில் நினைக்கிறாங்க, இந்த ராஜி ஓடுகாலி இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஓவராக பேசுகிறா, நம்ம ஊர் அறிய கல்யாணம் முடிச்சு வந்தவா, இந்த வீட்டில் நம்ம இருந்து நம்ம போகணுமா, உங்களை எல்லாத்தையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டு நான் இந்த வீட்டை எப்படி எடுத்துக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, மாமாங்க பாருங்கள் நாங்கள் 2 பேர் பண்ணது தப்பு தான், இனிமேல் இப்படி நடக்காது மாமா, ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இவ்வளோ காலம் என் வீட்டுக்காரர் வேலை செஞ்சு என் வீட்டுக்கு தான் செஞ்சுருக்காரு வச்சுருக்காரு, அதனால் வந்து அவர் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அவருக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுக்குமாம்மா, நாங்கள் முன்னேறி வரோம், அவருக்கு அந்த அவர் செஞ்ச வேலையை பற்றி நல்லாவே தெரியுது, அதை வச்சு கொடுக்கணும் நல்ல நிலைமையில் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. நான் வச்சு கொடுக்குறது பெரிய மேட்டர் இல்லைம்மா, ஆனால் வந்து அதில் உண்மையும் உழைப்பும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அம்மா என் வீட்டுக்காரர் அந்த கல்லால் பணம் எடுத்ததுனால ஒரு மாதிரி நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. அவன் அப்படி எடுத்ததே கிடையாது, இது வரைக்கும் அவனுக்கு அந்த பழக்கமே கிடையாது, ஏன் இதை செஞ்சான் அப்படின்னு தான் எனக்கு வருத்தமாக தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி வந்து இந்த பாண்டிய மக்களை வந்து நல்லா வளர்த்துருக்காரு, அவங்க மக்கள்மார் வந்து அவர் சொல்ல மீறி ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த இந்த ஊர் பணத்துக்காக இந்த பேரை திருடு தானே வைக்கானவன் அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுபோக எழுத்து வீட்டுக்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியலையோ தெரில, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் பிள்ளைகளை வந்து நல்ல மாதிரி வளர்க்கலை, எப்படி திருடணும் அடுத்தவன் சொத்துக்கு எப்படி ஆசைப்பட்டு கவர்ந்து கொண்டு வரணும், இதை தான் சொல்லி கொடுத்துருக்கான் அந்த பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அதை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.